இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க அம்மா வந்து இந்தியாவிலேருந்து ஏமனுக்கு போய் நான் வந்துட்டு என் பொண்ணை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்ட ரீதியாக வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ நிமிஷா வந்துட்டு காப்பாற்றினா ஒரே வழி வந்து பிளட் மணி. இந்த பிளட் மணினா என்ன? இந்த பிளட் மணின்றது இந்த மகதி இருக்கார்ல அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க. கன்வின்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கேட்குற நிதியை வந்துட்டு அவங்க கொடுக்கணும். அது கொடுத்து அவங்க கன்வின்ஸ் ஆகி அவங்க வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நிமிஷா இதுலேருந்து தப்பிக்க முடியுங்க. இதுக்கு பேர் தான் வந்து பிளட் மணி. லாஸ்ட்டாக கடைசியாக இருக்க ஒரே வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மணி மட்டும்தாங்க நிமிஷாக்கு. இந்த பிளட் மணியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு தப்பிப்பாங்களா மாட்டாங்களா, இதுதான் வந்து இப்போ கேள்வியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தூக்கு தண்டனை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்துட்டு நிமிஷாவுக்கு வந்து உதவியாக இருந்தது வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அபுபக்கர் முஸ்லியார் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க தலையிட்டதுனால இந்த மரணதனை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மகதி சைடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த பேச்சுவார்த்தைக்கும் வந்து வராமல் இருந்தாங்க. இப்போ இவங்களால் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நிமிஷா வந்து இந்த மரணதனிலேருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களா?